Hi guys, welcome to Sono's Kitchen and Lifestyle. Today special மாசி மகம். மாசி மகம் அப்படின்னா சிம்ம ராசி மக நட்சத்திரம். சிம்மத்தில் வரக்கூடிய அந்த மக நட்சத்திரமானது பௌர்ணமியோட இணையக்கூடிய நாள், அந்த நட்சத்திரம் இணையக்கூடிய நாள் தான் மாசி மகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வருஷம் எங்கள் அப்பா மாசி மகத்தன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, முருகப்பெருமாள் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சாமியுமே மாசி மகத்தன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. பட் ஆனால் முருகப்பெருமான் சிவபெருமானிடம் பிரணவ மந்திரத்தை சொன்ன ஓதித்த நாள் மாசி மகத்தன்னைக்கு தான். ஸோ அதனால் முருகர் ரொம்ப ஸ்பெஷல். முருகர் சாமிக்கிட்டேயும் சிவபெருமான் கிட்டேயும் மாசி மகத்தன்னைக்கு நம்ம வேண்டிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் ரொம்ப 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 ஹாப்பினஸோட நம்ம பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாம் தெரிஞ்சு ஒரு சில பாவம் பண்ணியிருப்பாங்க, தெரியாமல் கூட நிறைய பாவங்கள் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பாவங்கள் அத்தனையும் மாசி மகத்தன்னைக்கு நிவர்த்தி ஆகிடும் சொல்லி அன்னைக்கு மாசி மகத்துக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் தக்ஷனின் மகள் அம்பிகையாக அவதரித்ததும் இந்த மாசி மகத்தில் தான். வருண பகவானுக்கு சிவபெருமான் சாவ விமோச்சனம் அளித்ததும் இந்த மாசி மகத்தில் தாங்க. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பண்ணக்கூடிய பாவங்களும் அத்தனையும் நிவர்த்தியாகும். இந்த நாளில் முதியோர்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாதாள உலகத்தில் எம்பெருமான் வராகி அவதாரம் எடுத்ததும் இந்த மாசி மகத்தை அன்னைக்கு தான் சொல்லுவாங்க. மாசி மகம் வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் எல்லா இடத்துலையுமே, அதாவது காசி ராமேஸ்வரம் அப்படி புனித நீராடல் கூடிய எல்லா ஊர்கள்லையுமே மக்கள் அதிகமாக போயிட்டு தான் இருப்பாங்க. மாசி மாதம் இந்த மாசி மகம் நாங்கள் எப்படி அபிஷேகம் பண்ணோம், முருகப்பெருமானுக்கு அலங்காரம் எப்படியெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபுல் விளாகுமே நான் பெரிய லாங் வீடியோவாக நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். கீழே லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். மாசி மகம் எவ்வளோ ஸ்பெஷல், மாசி மகம்னா என்ன அப்படின்றத நான் கேதர் பண்ண வரைக்கும் சொன்னேன். மாசி மகத்தன்னைக்கு சும்மா கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஒரு அர்ச்சனை, உங்கள் பேர் நட்சத்திரம் சும்மா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலுமே கூட குடும்பத்துக்கு அவ்வளோ லக்ஷ்மி கலாச்சாரமாக அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் சூப்பராக அன்றைக்கி மாசி மகத்தன்னைக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.